ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சிட்டேங்க. கிரைண்டரில் இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கூட பரப்பரன்னு இருக்கக்கூடாது, நல்லா மையாக அரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வெளியிலே அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு 1 hour முன்னாடி அரைச்சி எடுத்தது. இப்போது சால்னா செய்கிறதுக்கு ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4லேருந்து 5 வெள்ளைப்பூடு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5 பாதாம், 2 ஏலக்காய், 3 முந்திரி, இவ்வளவையும் எடுத்து மையம் அரைக்கணுங்க. கரெக்டாக எனக்கு கரண்ட் போய்ட்டு, சரி ஓகே வாங்க ஃபஸ்ட்டு இடியாப்பம் செஞ்சிடலாம். ஒரு அகலமான பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அதில் அந்த மாவை அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றும்போது கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே தான் இது பண்ணணும், இல்லை சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால தாங்க இது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது கட்டி ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்தாலே, உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிருங்க. அதனால் கை விடாமல் அந்த கட்டி அமைக்கி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது மாவு வந்து தானாகவே கட்டி விழுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டு லாஸ்ட் இந்த பதத்துக்கு வந்ததும் நீங்கள் ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு இதுலையாவது தண்ணி தொட்டு நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். கையில் ஒட்டலை அப்படின்னா அது வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் சைட் பை சைட் இட்லி பேனை வந்து நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் வழக்கமாக இடியப்பம் புளிகிறதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாக இருக்கும்போதே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, அதாவது அந்த கட்டி எதுவும் இருந்ததுன்னா அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு. அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தட்டை புளிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் அங்கே வந்து பேனில் நீங்கள் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை கரெக்டாக ஒரு 2 to 3 minutes நீங்கள் வச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெசிபி செம்மையாக இருக்குங்க. இது நாளைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால தாங்க உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் தட்டு நான் ரெடியாக வச்சுருந்தேன், அதையும் எடுத்து நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தட்டை வெளியில் எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. எல்லாமே புளிஞ்சு எடுத்துட்டேன். லாஸ்ட் இருந்த மாவை கொஞ்சம் நான் எப்படி கொலக்கட்டை மாதிரி செஞ்சுட்டேன். வெறும் எம்டி தாங்க, வேறு எதுவுமே போடலை. ஜஸ்ட் அந்த உருண்டையை மட்டும்தான் உருட்டி எடுத்துருக்குங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலாம் பாருங்கள். ஓகே, அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் சால்னா செஞ்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஆனியன் டொமேட்டோ நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்கு லைட்டாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்ததும் இதில் வந்து கொஞ்சம் பவுடர்ஸ் ஆட் பண்ணுங்க. மசாலா பவுடர்ஸ் நீங்கள் என்னென்ன பவுடர்ஸ் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம பேஸ்ட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாங்க கரண்ட் வந்துச்சு. அப்பளம் போட்டே அதே தான். அது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பவுடர் என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் அண்ட் கொஞ்சமாக கறி மசாலா, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன். இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன். அதுவும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கி வரணுங்க. சுருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வருது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வர டயத்தில் நீங்கள் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு 2 பேருக்குன்னா 2 பேருக்கு, நான் இப்போ வந்து 3 பேருக்குள்ள மெஷர்மெண்ட்டு தாங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு கூட வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிண்டி சால்ட்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போவே. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இப்போவுமே சால்ட்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கிறத விட இப்படியே கொதிக்க விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஓகே, தம்பி வந்து சுகர் வச்சு தான் சாப்பிடுவேன் எதுனாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்க. ஓகே, நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டே வச்சோம் இல்லையா, அது வெந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்தேங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த இடத்துல கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உருண்டையும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது மறுநாள் காலையில் உள்ளது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.